வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூகுளோடைய Pixel 6a அந்த ஃபோனை நீங்கள் வாங்க வேணாம், அந்த ஃபோனை வாங்குறதை தவிர்த்துக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கேட்பீங்க, நத்திங் ஃபோன் உனக்கும் இதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஃபோன் வந்தாலே அதை பற்றி ஏன் ப்ரோ நெகட்டிவாக பேசுகிறீங்க, அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை சொல்லுங்கள், அதுக்கப்புறமா நெகட்டிவை பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த Pixel 6a அப்படிங்கிற ஃபோனை நான் மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணலை. லைக் சாம்சங், ரெட்மி, ரியல்மி இந்த மாதிரி ஃபோன்ஸ் நிறையா மார்க்கெட்டில் இருக்குது அந்த ப்ரைஸில் ஒரு 40,000 பட்ஜெட்டில். பட் அந்த ஃபோன்ஸ் கூட நான் இந்த கூகுளோடைய Pixel 6a நான் கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் அப்புறம் இந்த Pixel 6a அப்படி என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளோடைய Pixel 6a அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கூகுளோட Pixel 6a அப்படிங்கிறது கூகுளோடைய ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆன ஒரு ஃபோன். ஸோ கூகுளை பொறுத்த வரைக்கும் 44,000 கூகுள் Pixel 6a சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கூகுளை பொறுத்த வரைக்கும் அந்த 44,000 அப்படிங்கிறது பட்ஜெட் செக்மெண்டா நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆஃப்கோர்ஸ் இந்தியன் மார்க்கெட்ல அது பட்ஜெட் செக்மெண்ட் கிடையாது. நீங்க ஃபிளாக்ஷிப் லெவல்ல இருக்கக்கூடிய போன்ஸே நீங்க அந்த பிரைஸ்ல நீங்க வாங்கிக்க முடியும். அண்ட் இப்போ இந்த Pixel 6a ஸ்பெசிஃபிகேஷன் சும்மா குயிக்கா நான் சொல்லிடுறேன், ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. கூகுளோட Tensor சிப் கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கூகுளோட ஓன் ப்ராசஸர். ஸோ அதனால அது ஒரு பெரிய பிளஸ் இந்த கூகுளோட Pixel 6a. அதாவது Pixel 6 Pro, அதாவது அவங்க விற்கக்கூடிய 80,000 போன்ல இருக்கக்கூடிய அந்த சேம் ப்ராசஸர் எடுத்து நம்மளுக்கு இந்த கூகுள் Pixel 6a கொடுத்திருக்காங்க. லைக் நம்மளுக்கு ஆப்பிள் எப்படி அவங்களோட ஐஃபோன் எஸ்சிக்கும் அவங்களோட ஐஃபோன் 13க்கும் பண்ணுவாங்களோ அதே மாதிரி விஷயங்கள் தான். அதாவது இப்போ ஐஃபோன் எஸ்சி பார்த்தீங்கன்னா A15 பயோனிக்கோட தான் வந்துச்சு. அண்ட் ஐஃபோன் 13 ஆல்ரெடி நம்மளுக்கு A15 பயோனிக்கோட தான் இருக்கு. அந்த சேம் கான்செப்ட் தான் நம்மளுக்கு கூகுள் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஐஃபோன் எஸ்சி கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா ஐஃபோன் எஸ்சி கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. பட் கூகுளோட Pixel 6a ஒரு டீசென்ட் வேல்யூ, ஒரு நல்ல வேல்யூ ஃபோன் மாதிரி தான் இருக்கு. அண்ட் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, அதான் நல்ல ஃபோன் சொல்றீங்களே ப்ரோ, அப்படியே டைட்டில் மட்டும் டோன்ட் பைன்னு கொடுத்துருக்கீங்க, கிளிக் பைட்டா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா கிளிக் பைட் கிடையாது. இதுக்கப்புறம் தான் நம்ம விஷயத்துக்குள்ளே போக போறோம். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சைலண்டா அமேசான்ல கூகுளோட Pixel 6 வந்து நம்மளுக்கு 44,000 கிடைச்சிட்டு இருக்கு. நீங்க கூகுள் Pixel 6a என்ன விலைக்கு வாங்குவீங்களோ அதே விலைக்கு நம்மளுக்கு கூகுள் Pixel 6 நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சோ Pixel 6 அப்படிங்கிறது Pixel 6a விட ஹையர் வேரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சொல்ல போனா இந்த கூகுள் Pixel 6க்கும் 6a ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நான் உங்கள்ட்ட சொல்றேன். அதாவது 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா நம்மளுக்கு கூகுளோட Pixel 6ல கொடுத்திருக்காங்க. 6a பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா நம்மளுக்கு இருக்கு. அண்ட் இது இல்லாம கூகுளோட Pixel 6ல நம்மளுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான refresh rate கொடுக்குறாங்க. பட் இதுவே நீங்க 6a பாத்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்க்கான refresh rate மட்டும் தான் இருக்கு. அண்ட் இது இல்லாம கொஞ்சம் பெரிய பேட்டரி, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு Pixel 6ல இருக்கு. பட் 6a அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இது எல்லாமே போக நீங்க கொடுக்கக்கூடிய சேம் பிரைஸ்க்கு, அதாவது 44,000 கூகுளோட Pixel 6ல நம்மளுக்கு 8GB RAM கொடுக்குறாங்க. அதுவே நீங்க Pixel 6a பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM தான் கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏன் நீங்க Pixel 6a வாங்க கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நீங்க Pixel 6ஓட கம்பேர் பண்ணும்போது 6a வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட சேம் பிரைஸ் தான் கொடுக்குறீங்க. சேம் பிரைஸ் கொடுத்து கம்மி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கக்கூடிய போனை வாங்குறீங்க, அதுவும் சேம் பிராண்ட்ல இருந்து. அண்ட் இந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களுக்கு Pixel 6a வாங்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் எனிவே நம்ம Pixel 6a அப்படி பாசிட்டிவா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதை பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா காம்பாக்ட் சைஸ். சோ Pixel 6ஓட கம்பேர் பண்ணும்போது 6a வந்து உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும். அந்த போனோட சைஸே கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். வெயிட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அதனால நீங்க கேரி பண்ணிட்டு போறதுக்கு நல்லா காம்பாக்டா இருக்கும். பட் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இருந்தாலுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன போன் வேணும் அப்படின்னா நீங்க மேபி Pixel 6a ட்ரை பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ் இது வேலிடான ரீசன் கிடையாது. ஏன்னா ஒரே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய போன், ஒரே பிராண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய போன் ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியா இருக்கும்போது அதை நம்ம ஏத்துக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு பிரைஸ் கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. அண்ட் இது இல்லாம ஒரு நல்ல ஒரு வேலிடான ரீசன் இருக்கு. நம்மளுக்கு Flipkartல பாத்தீங்கன்னா கூகுளோட Pixel 6a நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்படிங்கறது 6,000 கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா நான் சொல்றேன். இப்போ உங்க கையில ஒரு போன் இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஐபோன் எஸ்சி எடுத்துக்கங்க. என் கையில ஐபோன் எஸ்சி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இருக்கு, அதை நான் எக்ஸ்சேஞ்ச் போடுறேன் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 4,000 தான். 4,000 தான் எனக்கு Flipkart வந்து அதை எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்குவாங்க. பட் இந்த Pixel 6a போனை வாங்கும் போது எனக்கு 6,000 அடிஷனலா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ் எல்லாத்தையுமே சேர்த்து என்னால 10,000 இந்த ஒரு ஐபோன் எஸ்சியை வந்து கொடுக்க முடியும். கொடுத்துட்டு என்னால Pixel 6a வாங்க முடியும். இந்த ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ 6,000 கிட்ட உங்களுக்கு லெஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 10,000 டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா Pixel 6a எடுக்கலாம். ஏன்னா நீங்க அந்த 10,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து நீங்க Pixel 6 எடுக்கும்போது அது அந்த அளவுக்கு ஒர்த்தா எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு சினாரியோல நீங்க கண்டிப்பா Pixel 6a கன்சிடர்
கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்கேஸில் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் போட்டு பிக்சல் வாங்க போகிறீங்க அப்படின்னா 6A கன்சிடர் பண்ணுங்கள். எக்ஸ்சேஞ்ச் நான் போடாமல் நான் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க போகிறேன் அப்படின்னா பிக்சல் 6 வந்து கன்சிடர் பண்ணுங்கள். 2 ஃபோனுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்கேஸில் பிக்சல் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாச்சும் பிக்சல் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு ஏற்றவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.